வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமரின் சீனாவுக்கான பயணத்தால் மலேசியாவுக்கு மாபெரும் நற்பலன். ஒருமைப்பாட்டு அரசின் செயல்திறனை புலப்படுத்துகிறது. சேஃபில் 50 விழுக்காடு வரையில் விலை கழிவு. 1000க்கும் அதிகமான இன்றியமையா பொருட்களின் விலை குறைகிறது. சீனாவுக்கான பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அலுவல் பயணம் மாபெரும் முதலீடுகளை ஈர்க்க பாதை வகுத்துள்ளது. அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை இன்னும் வலுப்பெறச் செய்துள்ளது. உயர் மதிப்புமிக்க முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக ஒருமைப்பாட்டு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி வெறும் வெற்று பேச்சல்ல. முதலீட்டு வாய்ப்புகளை பெற களத்தில் இறங்கி சீறி பாய்ந்து வேலை பார்த்ததன் பலனாக சீனாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே பசுமை தொழில்நுட்பம், இலக்கவியல், பொருளாதாரம் உட்பட பல்வேறு துறைகளை உட்படுத்தி 19 கருத்திணக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அந்த முதலீடுகளின் மதிப்பு 17,000 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமாகும். பரஸ்பர நன்மையின் வாயிலாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இரு நாடுகளும் தயாராக இருப்பதை அது புலப்படுத்தியுள்ளது. வருங்காலத்தில் வணிகம், கலாச்சாரம் முதலிய துறைகளிலும் ஒத்துழைப்பை ஏற்படுத்த இரு நாடுகள் எண்ணம் கொண்டுள்ளன. இம்முறை சீனாவுடன் நல்கப்பட்டிருக்கும் ஒத்துழைப்பானது பொருளாதார ரீதியில் கடந்த 3 ஆண்டுகளாக கடும் சவாலை எதிர்கொண்ட நமது நாட்டிற்கு, குறிப்பாக வணிகத்துறைகளுக்கு நற்பலனை கொண்டு வரும் என நிச்சயம் எதிர்பார்க்கலாம். 1000க்கும் மேற்பட்ட இன்றியமையா பொருட்களின் விலை 3 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இம்மாத இறுதி வரை நாடு முழுவதும் உள்ள இகான்சேஃப் பேரங்காடிகளில் அந்த கழிவு வழங்கப்பட உள்ளது. இன்றியமையா பொருட்களுக்கு குறைவான விலையை வழங்கப் போவதாக துறை சார்ந்தோர் உறுதியளித்திருப்பதை உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துஸ்ரீ சலாஹுடின் அயூப் சுட்டிக்காட்டினார். சபா சரவாக்கில் உள்ள உட்புற பகுதிகளில் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அமைச்சு கடுமையான செயலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார் அவர். ஒருவேளை நியாயமான விலையில் பொருட்கள் விற்கப்படவில்லை எனில் அது குறித்து பொதுமக்கள் புகாரளிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். சபா சரவாக் மாநில அரசுக்கும் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் இடையே கலந்துரையாடல் வழி கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்ட அனைத்து விவகாரங்களுக்கும் உடனடி முடிவெடுக்க வேண்டும். MA 63 மலேசிய ஒப்பந்த நுட்ப செயற்குழு 4 அமைச்சுகளிடம் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான MA 63 நடவடிக்கை செயலாக்க கூட்டத்திற்கு முன்னர் சபா சரவாக்கை உட்படுத்திய விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என துணை பிரதமரும் MA 63 நுட்ப செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தினார். பின்னர் எட்டப்பட்ட முடிவுகள் மே மாத மக்களவை கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு சில கூறுகள் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்படும் என அவர் கோடிக்காட்டினார். எடுத்துக்காட்டாக சபா சரவாக் வருமான வரி வாரிய உறுப்பினர் நியமனம் சட்டப்பூர்வமாக்கப்பட நிதி அமைச்சு சட்ட வரைவை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேம்படுத்தப்படாத நிலங்களை கூட்டரசு அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது தொடர்பில் மூலப்பொருள், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சு முடிவெடுக்க வேண்டும். கல்வி, சுகாதார நிர்வாகத்தை முழுமையாக சபா சரவாக் மாநிலத்திடமே ஒப்படைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் கலந்துரையாட வேண்டும். கொள்கை அளவில் முடிவுகள் எடுக்காத அமைச்சுகள் சிறப்பு செயற்குழுவை அமைக்குமாறும் துணை பிரதமர் அறிவுரைத்தார். CPTPP பசிபிக் நாடுகளை உட்படுத்திய விரிவான அதே வேளையில் முற்போக்கான கூட்டு ஒப்பந்தத்தில் இணைய பிரிட்டன் முடிவு செய்திருக்கிறது. அதனால் மலேசியாவுக்கும் அந்த ஐரோப்பிய நாட்டுக்கும் இடையிலான வர்த்தக உறவு மேலும் வலுப்பெறும் என்ற நம்பிக்கையை தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் புலப்படுத்தியுள்ளார். அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் பிரிட்டன் அங்கம் வகிப்பதை வரவேற்பதோடு அந்நாட்டுடன் அணுக்கமாக ஒத்துழைக்க தமது அமைச்சு விரும்புகிறது என்றார்
என்றார் அவர். அது மட்டுமின்றி செம்பனை எண்ணெய்க்கு எதிரான வேண்டுமென்றே பரப்பப்படும் எதிர்மறையான கூற்றுகளை களைய பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் கேமே பேடனாக் உதவுவார் என டத்துஸ்ரீ ஃபடீலா நம்புகிறார். மழை காலத்தின் போது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய 221 மலைசாரல் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதுபோன்ற பேரிடரில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க புவியியலாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் வலியுறுத்தினார். இன்று அனுசரிக்கப்படும் 2023 உலக புவியியலாளர் தினத்தையொட்டி வழங்கிய செய்தியில் அமைச்சர் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேம்பாட்டு விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தியிருந்தால் கடந்த ஆண்டு டிசம்பரில் நாட்டை உலுக்கிய பத்தாங்காலி துயரச் சம்பவத்தை தவிர்த்திருக்க முடியும் என நிக் நஸ்மி குறிப்பிட்டார். ஜொகூரில் கண்ணாடி இழை முறையில் வருகையை பதிவு செய்யும் 50 மையங்களை உருவாக்க இலக்கிடப்பட்டுள்ளது. நவம்பர் இறுதிக்குள் அது நிறைவேற்றப்படும் என தொடர்பு இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனி சிங் உறுதியளித்தார். அதன் வழி உட்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அகண்ட அலைவரிசை சேவையை விரிவுபடுத்த இயலும். 2023 வரவு செலவு திட்டத்தில் ஜெண்டேலா தேசிய இலக்கவியல் தொடர்பு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 72 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் நிதியை கொண்டு அது மேற்கொள்ளப்படும் என துணை அமைச்சர் கூறினார். அந்த திட்டம் கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆயினும் தொடர்புடைய நிறுவனங்களின் அனுமதியை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்ட அதில் காலம் தாழ்ந்தது. எனவே சம்பந்தப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற இவ்வாண்டு நவம்பர் வரை அவகாசம் வழங்கப்படுவதாக நீச்சிங் அறிவித்தார். அதற்கான அனுமதியை விரைந்து பெறும் பொருட்டு மாநில அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பு நல்கப்படும் என்றும் அவர் விவரித்தார். நோன்பு மாதத்துக்கும் ஈகை திருநாளுக்கும் போதுமான அளவில் நாட்டில் முட்டை கையிருப்பு உள்ளது. பண்டிகைக்கான பலகாரங்களை தயாரிக்க கிரேட் ஏ மற்றும் பி வகை முட்டைகள் தேவையான அளவில் இருப்பது உறுதி செய்யப்படும் என ஃபாமா கூட்டரசு வேளாண் சந்தை உத்தரவாதம் அளித்தது. கிழக்கு கரை மாநிலங்களில் முட்டை கையிருப்பை அதிகரிக்க ஆக்ககர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொடர்புடைய தொழில்துறையினருடன் பேச்சு நடத்தப்படுவதாக ஃபாமா தலைமை இயக்குனர் அப்துல் ரஷீத் பஹரி தெரிவித்தார். முட்டை தட்டுப்பாடு நிலவும் பகுதிகளில் கையிருப்பை அதிகரிக்க உற்பத்தி துறையினருடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிளாந்தான், தெலங்கானு, பஹாங் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு போதுமான முட்டைகளை விநியோகிக்க பெரும் பண்ணைகள் இல்லை. அதனால் அந்த கிழக்கு கரை மாநிலங்களில் முட்டை கையிருப்பு குறைவதை அப்துல் ரஷீத் பஹரி சுட்டினார். மார்ச் 31ஆம் தேதி வரையில் ஃபாமா 2 கோடியே 15 லட்சம் முட்டைகளை நாடு முழுவதும் உள்ள 396 கடைகளுக்கு விநியோகித்துள்ளது. மலாக்கா, சரவாக், சபா, பினாங்கு, ஜொகூர், நெகிரி செம்பிலான் உள்ளிட்ட 7 மாநிலங்களிலிருந்து ஃபாமா முட்டைகளை பெறுவதாக அப்துல் ரஷீத் பஹரி குறிப்பிட்டார். 2023 கரா ரஹ்மா திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 3000 ஊர்காவல் பகுதிகள் இணைந்துள்ளன. தேசிய ஒருமைப்பாடு உயர்நெறித்துறையின் முன்னெடுப்பில் சமூக தன்னார்வ நடவடிக்கைகளை உந்தச் செய்யும் முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் ஆய்வு பயிற்சி கழக இயக்குனர் அப்துல் ஹடி முகமது சாலே தெரிவித்தார். பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதற்கு வரவேற்கத்தக்க ஆதரவு கிடைப்பதை அவர் சுட்டினார். ஊர்காவல் படையைச் சேர்ந்த 60,000 பேர் அதில் இணைந்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். அதன் வழி ரமதான் மாதத்தை முன்னிட்டு 60,000 நோன்பு கஞ்சி பொட்டலங்களை தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். தெலங்கானுவில் நோன்பு கஞ்சி தயாரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பங்குனி உத்தரம் ஆண்டுதோறும் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் அந்த மகோற்சவத்தை வரவேற்க ஆயத்தமாகி வருகிறது ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம். பஹாங் மாரானில் வீற்றிருக்கும் அந்த திருக்கோயிலில் பால தண்டாயுதபாணியின் அருளாசியை பெற அங்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சைவ கடவுளாகிய முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விரத தினமாக பங்குனி உத்தரத்தை இந்துக்கள் வரும் புதன்கிழமை கொண்டாடுவர். மலையகத்தில் தைப்பூச திருநாளுக்கு அடுத்து ஈசனின் தவகுமாரனின் அருளை வேண்டி எடுக்கப்படும் பெருவிழா அதுவாகும்.
தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12வது உத்திரம். அன்றைய நாளில் நாட்டிலுள்ள முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச திருநாளுக்கு அடுத்து பங்குனி உத்திரத்தில் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் முருகன் பக்தர்கள் அதிகமானோர் கூடுவது வழக்கம். அன்றைய நாளில் ஆறுமுகனின் தரிசனத்தை வேண்டி ஆலயத்திற்கு வரும் பக்த கோடிகளுக்கு பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது குறித்து விளக்குகிறார் ஆலய தலைவர் டத்தோகா தமிழ்ச்செல்வம். இந்த 92வது பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெறத்துக்காண்டிய ஏற்பாடுகளை நிர்வாகம் முழுமூச்சாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு 3 வருஷமாக இந்த கோவிட் பிரச்சனைனால நம்ம 3 வருஷம் ஒரு 100 பேரை வச்சு தான் இந்த திருவிழாவை நடத்தினோம். மக்களோட கோரிக்கையை கேட்டு, ஏன்னா அவங்களும் முடி காணிக்கை மற்றும் பால்குடம் காவடிகள் எடுக்கணும்னு அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அதே நேரத்தில் நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு பூர்த்தி செய்யணும்னு நம்மளுக்கு இந்த வாட்டி தண்ணி பிரச்சனை, எலக்ட்ரிக் பிரச்சனை மற்றும் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த வாட்டி செய்ய இருக்கிறோம். பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு இவ்வாண்டும் பத்துமலை திருத்தலத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தை நோக்கி பாத யாத்திரையாக செல்வர். இவ்வேளையில் இம்முறை அந்த திருநாள் வேலை நாட்களில் வருவதால் சிலர் முன்கூட்டியே நேர்த்திக் கடனை செலுத்தினர். 20-25 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கோயில் கோமட்டியில் இருந்துருக்கிறேன். ஆனால் இப்போ கோயில் பணி வேலை செஞ்சுக்கிட்டு வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் மழை இல்லாதனால நல்ல ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கு நல்ல ஒரு கூட்டம் தான். நீத்து கடன் செய்ய வந்தேன். நல்லபடியாக பிள்ளை பிறக்கணும் அப்படிங்கிறது நல்லபடியாக பிள்ளை பிறந்துருச்சு. 8 வருஷம் கழிச்சு நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மரத்தாண்டவர் தான், மரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மரத்தை அப்படியே வச்சுருக்காங்க. ஜேபியிலேருந்து வரோம். அதனால் கோவிட் டைமில் கண்டிப்பாக எங்களால் வர முடியல. இந்த வருஷம் வந்திருக்கோம், அது குடும்பத்தோடு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பால்கோடை இந்த வருஷம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. தமிழ் கூறும்